ஹாய் 12th பசங்களா, நீங்க டிஎன்இஏ கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி அதுக்கு டேட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த டேட்ஸை ஃபாலோ பண்ணி அந்த டைம்குள்ள எல்லா அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்டையும் முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஏர்லியாக தான் நான் போடுறேன். பட் இருந்தாலும் அப்ளிகேஷன் டைமில் கவுன்சிலிங் டைமில் திரும்பியும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் என்ன மாதிரி கட் ஆஃப் வாங்கினா நமக்கு என்ன மாதிரி காலேஜ் அப்ளை பண்ணலாம், ஸோ ஒரு டாப் டயர் காலேஜஸ்க்குலாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு காலேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாப் லெவல் பிரான்ச்சஸ்னு ஒன்று இருக்கும், ரொம்ப ஹை காம்படிஷன் இருக்கும், மாடரேட் காம்படிஷன் இருக்கிற பிரான்ச்சஸ் இருக்கும், அதே மாதிரி லோ காம்படிஷன்ஸ் இருக்கிற பிரான்ச்சஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருப்போம் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூம் ஆகுது. நம்ம வந்து சிஎஸ்சி படித்தா தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், ஐடியில் தான் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை தான் இன்னமும் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அது அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நிறைய வந்து என்ன சொல்கிறது, நிறைய இப்போ ஜாப்ஸ் வந்துருச்சு, ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற பயம்லாம் இருந்தாலுமே இப்போவுமே வந்து சிஎஸ்சி ஐடிக்கு தான் டிமாண்ட் ரொம்ப அதிகம். ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஹை டிமாண்ட். மாடரேட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இசி ட்ரிபிள் எலக்ட்ரிக்கலில் போயிட்டு அதுக்கப்புறமும் என்ன எல்லாம் நினைக்கிறாங்கன்னா போயிட்டு ஐடி ஜாப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் தான், ஓகேவா, ரொம்ப குறைஞ்சபட்ச பேர் தான் வந்து மெக்கானிக்கல் இல்லை சிவில் போகணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் இந்த மெக்கானிக்கல் போகணும், இந்த சிவில் போகணும் கூட அதை விட்டுருங்க. மெக்கானிக்கல் போகணும்னு நினைக்கிறாங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெத்து காட்டணும், மாசா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா. நான் அவங்களாம் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? தேவையில்லாம வந்து எங்களோட இதெல்லாம் வந்து வாங்கிக்காதீங்க சொல்றேன். ஓகேவா? படிக்கிறோம்னா மட்டும் மெக்கானிக்கல் போங்க. மெக்கானிக்கல் கெத்து மாசுன்ட்டு யாரும் மெக்கானிக்கல் போகாதீங்க. உருப்புற வேலையை பாருங்க. பரமா படிடா அப்படிங்கிற மாதிரி போய் படிங்க, படிக்கிற வேலையை பாருங்க, ஃபியூச்சரை பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சிவில் கூட ஓகே, சிவில் எடுக்கிற பசங்களாம் மோஸ்ட்லி வந்து சிவிலில் வந்து நம்ம உருட்டலாம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் போகலாம் அப்படின்னு நினைக்கிற பசங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க, விச் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேவா? ஆனால் அது ரொம்ப கம்மி பீப்புள் தான். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து பிரான்ச்சஸ்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்லையுமே வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கிறது, காம்படிஷன் மாடரேட்டாக இருக்குது, காம்படிஷன் லெஸ்ஸாக இருக்கிறதும் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்லையும் எவ்வளோ கட் ஆஃப் தேவை. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஜி காலேஜ் கிண்டி. ஸோ இந்த காலேஜ் தான் இருக்கிறதுலே வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் அடிச்சுக்கிற டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு காலேஜ். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்சி ஐடி நீங்கள் போகணும் அப்படின்னா மினிமம் 180+ கட் ஆஃப் வேணும். ஓகேவா? 180+ கட் ஆஃப்னா என்னது? அதாவது நீங்கள் 3 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது மூணுத்துலேயுமே வந்து 99 99 99 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 198 வந்துடும். ஓகேவா? சப்போஸ் வந்து அதாவது மேக்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 100 வாங்கினீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டுகெதர் சேர்த்து நீங்கள் வந்து 98 கூட வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகேவா? 98னா இப்போ 98னா என்ன சொல்லலாம், divided/2 போட்டுடலாம் இல்லையா. இப்போ இதில் 98 அது 98 எடுத்துக்கலாம், இல்லை 96 அதில் 90 100 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஓவராலாக மூணுத்தையும் ஃபிசிக்ஸ் அண்ட் எப்படின்னா கட் ஆஃப் வந்து எப்படின்னு தெரியும் இல்லையா, மேக்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் /2 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி /2 அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 198 மேலே வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜ்லாம் அப்ளை பண்ணுறது வந்து இட் மேக் சென்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் இந்த சாய்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணினா கிடச்சிரும் கண்டிப்பாக. ஓகேவா? சப்போஸ் இசி ட்ரிபிளிங்கிற மாதிரி செகண்ட் இயர் வேணும் அப்படின்னா 195+ ஆகுது இருக்கணும் கண்டிப்பாக. மெக்கு சிஎஸ்சி வேணும், மெக்கு சிவில் வேணும் அப்படின்னா 190+ கட் ஆஃப் அது கண்டிப்பாக இருந்தாகும். ஓகேவா? அடுத்த காலேஜ் பிஎஸ்ஜி டெக். ஸோ பிஎஸ்ஜி டெக் காலேஜ் போகணும் அப்படின்னா அதுக்கு என்னது கட் ஆஃப் தேவை? ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி ஐடிக்கு நமக்கு என்ன தேவை? 197+. அகெயின் ரொம்ப காம்படிஷன் அதிகம். ஓகேவா? அடுத்தது சிஇசி ட்ரிபிள் அப்படின்னா 194. அப்புறம் அண்ணாம தான் நம்ம மேக்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் சிவில் எவ்வளோ 180+, 88+ எடுத்தாலே போதும். ஓகேவா? அடுத்தது எஸ்எஸ்என் காலேஜ். எஸ்என் காலேஜில் சிஎஸ்சி ஐடிக்கு 195, 195+, 195க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணலாம், எப்படினாலும் அப்ளை பண்ணலாம். 195+ இருந்துச்சுன்னா நீங்கள் சிஎஸ்சி அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிரும், இல்லைன்னா கிடைக்கிறது கஷ்டம் தான். ஓகேவா? அடுத்தது இசி ட்ரிபிள் வந்து 192+. ஆனால் மற்ற நம்ம மெக்கானிக்கல் சிவில் எவ்வளோ வரும்? 185 எடுத்தாலே போதும். அடுத்தது சிஐடி கோயம்புத்தூர் என்ன வரும்? 192+ சிஎஸ்சி ஐடிக்கு, 190+ வந்து இசி ட்ரிபிள், மெக்கானிக்கல் 185. ஓகேவா? டிசிஇ மதுரை சிஎஸ்சி ஐடி தேவைன்னா 190+ தேவை. அடுத்தது இசி ட்ரிபிள்னா 188+, மெக்கானிக்கல் ப்ளஸ் சிவில் அப்படின்னா 180. அடுத்த டாப் இதுக்கு அடுத்த லெவலில் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஜிசிடி கோயம்புத்தூர். ஸோ அந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஎஸ்சி ஐடிக்கு 188 ப்ளஸ், இசி ட்ரிபிளிக்கு 185 ப்ளஸ், மெக்கானிக்கல் சிவிலுக்கு 180 ப்ளஸ். ஓகேவா? அடுத்தது கேசிடி கோயம்புத்தூர் காலேஜ். கேசிடி கோயம்புத்தூர் காலேஜுக்கு 180 ப்ளஸ் 185 ப்ளஸ் வேணும் சிஎஸ்சி ஐடிக்கு, இசி ட்ரிபிளிக்கு 182 ப்ளஸ், மெக் சிவிலுக்கு 178 ப்ளஸ். ஓகேவா? அடுத்தது எஸ்விசிஇ ஸ்ரீபெரும்புத்தூர் காலேஜ். சிஎஸ்சி ஐடிக்கு 183 ப்ளஸ், இசி ட்ரிபிளிக்கு 180 ப்ளஸ், மெக்கானிக்கல் சிவிலுக்கு 175 ப்ளஸ் இருந்தாலே போதும். ஓகேவா? அடுத்தது வேலம்மாள், ரொம்ப ஃபேமஸான காலேஜ், எங்கே பார்த்தாலும் வேலம்மாள் பேர் தெரியாத இதே கிடையாது. ஸோ அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு சிஎஸ்சி ஐடிக்கு 182 ப்ளஸ் தேவை, இசி ட்ரிபிளிக்கு 179 ப்ளஸ் தேவை, மெக் சிவிலுக்கு 174 ப்ளஸ் தேவை. ஓகேவா? அடுத்தது கடைசியாக வந்து ஆர்எம்கே காலேஜ். ஆர்எம்கே காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்சி ஐடிக்கு 180 ப்ளஸ், 177 ப்ளஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் இசியில் ட்ரிபிளியை ஜாயின் பண்ணலாம், 172 ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா மெக்கன்சி. இதுதான் டாப் டயர் காலேஜஸ். டிஎன்இஏ கவுன்சிலிங் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் டாப் டயர் காலேஜஸ். ஆக்சுவலி இந்த டாப் டயர் காலேஜஸில் இந்தந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணால் மினிமம் இந்த பர்டிகுலர் கட் ஆஃப் பார்த்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஓகேவா? ஸோ நான் குயிக்காக காமிச்சிடுறேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, எகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே லாஸ்ட் இயர் டேட்டாவை பொறுத்து தான். இந்த வருஷத்துக்கான டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. இதுலேருந்து தோராயமாக +or-1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு இது என்ன கட் ஆஃப் இருக்கோ அதே தான் அடுத்த வருஷமும் வந்து சக்சீட் ஆகும். ஆனால் இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த இதை மட்டும் பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ரிசல்ட் வெளியானதுமே, உங்களுக்கு கட் ஆஃப் வந்து போட ஆரம்பித்ததுமே நான் வந்து உங்களுக்கு திரும்பி ஒரு வீடியோ போடுவேன். அதில் இந்த வருஷத்துக்கான எக்ஸாக்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு குறிச்சிடுவேன். ஆனால் எக்ஸாக்ட் கட் ஆஃப் எகெயின் நான் எது சொல்கிறேன்னா, கட் ஆஃப் எது பொறுத்து இருக்குன்னா, காலேஜுக்குள்ளே கடைசியாக யார் உள்ளே போகிறாங்க, அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் அட்மிஷன்லாம் போடுறது அப்போ தான் ஜென்யூனாக கட் ஆஃப் வந்து எடுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணலாம். நாங்கள் பண்ணுறது எல்லாமே ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் பசங்களா. இது எக்ஸாக்டான சினாரியோ கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அதை இதை நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட்? ஸோ இவ்வளோ பர்சன்டேஜாக வந்துச்சுன்னா நீங்கள் இந்தந்த காலேஜ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேவா? ரைட்? ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி சப்போர்ட் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது தவிர்த்து வேறு இஷ்யூஸ் இருந்தாலும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட்? பாய் பசங்களா, ஆல் தி பெஸ்ட்.